என்றும் அனைத்து ஆசீர்வதித்திடுவார். அஞ்சாமல் நிற்பவன் யார்? அன்றாடம் பெறுபவன் யார்? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டோடைய திருசந்நிதி இந்த அதிகாலை நேரத்தில் ஆர்வத்தோடு தேடி வந்திருக்கின்றோம். இன்றைய திருப்பாடல் வரிகள் சொல்வதை போல ஆண்டோடைய உறைவிடம் எத்துணை அருமையானது. அவருடைய இல்லத்தில் தங்கி வாழ்வோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகின்றது. அவருடைய திருவடியில் தங்கி இறையர்களை சுவைக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒருவரையும் இந்த கல்வாரி வழியின் வழியாய் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தாய் திருச்சபையானது புனித ஸ்கொலாஸ்டிகாவுடைய விழாவினை சிறப்பிக்கின்றது. தாய் தந்தை இறந்தவுடன் தன் சகோதரனோடு இணைந்து தன்னையும் துறவரத்திலே இணைத்து கொண்டவர் புனிதை. ஜபத்தின் வழியாக எல்லாம் கைகூடும் என்பதற்கு ஒரு சாட்சியாக வாழ்ந்தவள் புனிதை. ஒரு முறை இவருடைய சகோதரர் ஆசீர்வாதவர் புனித பெனடிக்ட் இவரை சந்திக்க வருகின்ற பொழுது ஏறக்குறைய இரவு நீல நேரம் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது பெனடிக்ட் ஆசீர்வாதப்ப தன்னுடைய துறவர மரத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது இவர் கேட்கின்றார் தன்னுடைய சகோதரனை, இன்று இரவு உங்களோடு நிறைய பேச வேண்டும், தங்குங்கள் என்று சொல்லி. அப்பொழுது ஆசீர்வாதம் சொல்லுகின்றார், துறவரத்தார் மற்ற இடங்களில் போய் தங்கக்கூடாது என்று சொல்லி. அப்பொழுது ஸ்கொலாஸ்டிகா அவருக்கு முன்னாலேயே முழந்தாள்வாடியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்றார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது இடியும் மழையுமாக அந்த இரவு முழுதும் பெய்ந்தது. ஆசீர்வாதப்பர் அந்த மடத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை. அப்பொழுது ஆசீர்வாதப்பர் கேட்கின்றார், என்ன செய்கின்றார் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது ஸ்கொலாஸ்டிகா சொல்லுகின்றார், உன்னிடம் கேட்டேன், நீ எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. என் ஆண்டோடம் கேட்டேன், என் ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். இந்த இரவு முழுதும் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தின் வழியாக எல்லாம் சாதிக்க முடியும் என்பதை வாழ்ந்து காட்டியவர். ஆசீர்வாதப்பர் சென்ற 3ஆம் நாள் அவர் இறந்ததாகவும் அவர் மோட்சத்துக்கு சென்றதை புனித ஆசீர்வாதத்தின் காட்சியின் வழியாக கண்டதாகவும் உடைய வரலாறு கூறுகின்றது. அன்பு சொந்தங்களே, இந்த காலை பொழுதில் ஆண்டுடைய திருவுடையை தேடி வந்திருக்கின்ற நாம் நம் ஜெபம் வல்லமையுடையது என்பதை உணர்வோம். நம் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது உருக்கமாக உறுதியோடு ஜெபிக்கின்ற பொழுது நம் ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது என்கிற நம்பிக்கையிலே ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். ஜெபங்களுக்கெல்லாம் உச்ச ஜெபமாக இருக்கின்ற இந்த கல்வாரி வழியில் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கின்றோம். ஆண்டவரை சந்திப்போம். இறையருள் பெற்ற மக்களாய் இறைவனை சுமந்து கொண்ட இல்லம் செல்வோம். அதற்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். நம்முடைய குற்றங்குறைகளுக்காக மனவருந்துவோம். இயேசுவிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கன்னிகையான புனித ஸ்கொலாஸ்டிகாவின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டி நிற்கின்றோம். அவரை பின்பற்றி களங்கமற்ற உமக்கு ஊழியம் புரிந்து உமது அன்பின் பயனை பெற்று மகிழ்ந்திட செய்தருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22, 23, மேலும் 27 30 முடிய. அந்நாள்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிப்பீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாத பேரன்பு காட்டி வருகிறீர். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானும் வான மண்டலங்களும் உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவிலில் எப்படி உம்மை கொல்லும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் என்று முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவலை பற்றி நீர் சொல்லி இருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரேலர் விண்ணப்பத்திற்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றத்திற்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. வேற்றி நடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூறாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயில் காவலனாய் இருப்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். பல்லவி. உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தீர். உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மார்க் நற்செய்தி அதிகாரம் 7 வார்த்தைகள் 1-13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடர்கள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும், ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர்கள் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை? சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கின்றார். இம்மக்கள் உதட்டால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளையை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகின்றவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாய் புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையும் தாயும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கின்றார் அல்லவா? ஆனால் ஒருவர் தன் தாயையோ தந்தையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருப்பது கோர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் வெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகின்றீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கின்றீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருவடியை அவரை புகழ்ந்து போற்றி ஆராதிக்க அவருடைய அன்பை தேடி வந்திருக்கின்றோம். இந்த இடத்துல நம்முடைய வாழ்வும் வழிபாடும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை பற்றி சிந்திக்க இன்றைய வார்த்தை நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. உடல், உள்ளம், ஆன்மா, இது மூன்றும் இணைந்து இசைந்து செயல்படுகின்ற பொழுது மட்டுமே நம்முடைய செயல் கடவுளுக்கு வந்ததாக இருக்கும். கடவுள் ஒரு இடத்துல சொல்ல, பைபிளில் படிக்கணும், முழு மனதோடு செய்யப்படாதது அனைத்தும் என்ன இருக்குது? முழு மனதோடு செய்யப்படாத அனைத்தும் குற்றமே, பாவமே அப்படின்னு சொல்லப்படுது. எதை செஞ்சாலும் சரி, முழு உள்ளத்தோடு, உடல், உள்ளம், ஆன்மா, இது மூன்றும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அது ஆசீர்வாதம் இதுதான் இருக்கு. அதை தான் பவுடியா சொல்லுகின்ற பொழுது ரோமேயர்களை திருமுத 12:1, நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், உங்களையே உயிருள்ள வழிபொருளாக ஆண்டவருக்கு படையுங்கள், அதுவே கடவுளுக்கு உகந்ததும் மேன்மையானதும் மேலான வழிபாடாகும் என்று சொல்லுவோம். நாம் ஆண்டவருடன் வருகின்ற பொழுது நம்முடைய உதடுகள் மட்டும் ஆண்டவரை புகழ்வதாக இருக்கக்கூடாது. நான் ஆண்டவரை உதட்டால் புகழ்ந்து கொண்டு என்னுடைய சிந்தனை வேறு பக்கம் இருப்பதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய வழிபாடு ஒரு அர்த்தமற்றதாக போய்விடும். வழிபாடு வெறும் வழிபாடாக மட்டுமே இருக்கும். அப்படி நம்முடைய வழிபாடு உண்மையில்லாக மாற்றுகின்ற பொழுது நம் நிலை உணர்ந்து கடவுளுக்கு அந்த வழிபாடை ஏறெடுக்க வேண்டும். 2 சாமுவேல் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது தாவீதை பற்றி ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கும். உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொண்டு வருகின்ற பொழுது தாவீது என்ன செய்கின்றார்? தன் நாற்பட்டாலான அந்த மேலுடையை அணிந்து கொண்டு என்ன பண்றாரு? நடனமாடுகின்றார். முழு ஆற்றலோடு நடமாடுகின்றார். அப்போ அவருடைய மனைவி சவுளுடைய மகள் மீக்காள் சொல்லுவார், ஒரு இளிமகனை போல இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறையே, உன்னை யாரு மதிப்பாங்க? உன்னுடைய பணிப்பெண்களுக்கு முன்னால் இப்படி ஆடையின்றி ஆடிக்கொண்டிருக்கின்றாய், யாரும் உன்னை மதிப்பார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தாவீது சொல்லுவான், ஆடுவேன், இன்னும் மிகுதியாக ஆடுவேன், இந்த பணிப்பெண்களுக்கு முன்னால் ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்துவார். தன் நிலை முழுவதுமாக அர்ப்பணித்து அந்த இடத்துல தன்னை இழந்து அவன் என்ன ஆண்டவர் நினைத்து பாடுவது. அதை தான் இன்னைக்கு சாலமோனும் செய்கின்றான். இன்னைக்கு முதல் வாசகர் சாலமோன் அரசன்.
என்ன பண்றான்? மக்களுக்கு முன்னால் போய் நின்று பீடத்தை நோக்கி பார்த்து கரங்களை விரித்து ஆண்டவனை புகழ்ந்து மன்றாடுகின்றான். தான் அரசன் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை. அதே போல அவன் ஜெபிக்கின்ற ஜெபத்தை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் சொல்லுவான், ஆண்டவரே, இந்த நான் கட்டிய இந்த கட்டிடத்துக்குள் உன்னை வைக்க முடியாது. நீ அண்ட சராசரங்களை படைத்த கடவுள். ஆயினும் இந்த இடத்தில் தங்கி எங்களுடைய மன்றாட்டுக்கு விண்ணப்பங்களுக்கு செவிசாய் தரலும், உடைய கண் பார்வை என்றும் இந்த இடத்திலே இருக்க செய்தரலும். உம்மை நோக்கி மக்கள் மன்றாடுகின்ற பொழுது அவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த இடம் ஆசீர்வாதம் மாற்றப்படட்டும். எல்லா மக்களுடைய விண்ணப்பங்களையும் நீர் கேட்டருள்வீராக என்று சொல்லி சாலமோன் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். அங்கு வெறும் உதடுகள் மட்டுமல்ல, உதடுகள் மட்டும் என்னது, எனக்கு இந்த புகழை கொடுத்தா, எனக்கு இந்த ஆசிரியை கொடுத்தா, எனவே உமக்கு நன்றி என்று சொல்லி மாறாக எல்லா மக்களுக்காகவும் எல்லாருடைய தேவைகளுக்காகவும் தன் வாழ்வின் நிலையை முழுவதும் உணர்ந்து அங்கே சாலமோன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நாம் ஜெபிக்க வருகின்ற பொழுது நம் ஜெபம் வல்லமையுள்ளதாக மாற வேண்டும். இதுதான் நம்முடைய உதடுகள் ஜெபிப்பதற்கு முன்னால் நம்முடைய உள்ளம் ஆண்டவனை நோக்கி பார்க்க வேண்டும். இன்னைக்கு நற்செய்தியை சொல்லி, இவர்கள் உதட்டால் என்னை புகழ்கின்றார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. அதுக்கப்புறம் வருகின்ற வார்த்தை முக்கியமானது, இவர்கள் என்னை வழிபடுவது வீண். எசேயானுடைய இறை வார்த்தை அங்கே இயேசு சொல்வதாக இருக்கு. அப்போ இயேசு நம்முடைய வழிபாட்டை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது. நாம் வெறும் உதட்டால் ஆண்டவரை புகழ்பவர்களாக ஆண்டவரை போற்றுவதற்கு மாறாக என் உள்ளத்தால் ஆண்டவரை புகழ வேண்டும். அப்படியே ஆண்டவரை புகழ்கின்ற பொழுது என்ன கிடைக்கும்? புனித அன்னை தெரேசாவுடைய அந்த செயல்பாடுகள் தான். தன்னுடைய அருட்சகோதரிக்கு சொல்லுகின்ற பொழுது, ஒரு நாள் கூட ஆண்டவருக்கு முன்னால் அமராமல் உன்னுடைய பணியை செய்யாதே. ஆண்டவருக்கு முன்னால் அமர்ந்து அவருடைய அருளை பெறாமல், கல்வாரி வழியில் பங்கெடுக்காமல் உன்னுடைய பணியை செய்யாதே என்று சொல்லுவாராம். ஏனெனில் அவர் இன்றி உன்னால் முழு உள்ளத்தோடு எந்த பணியையும் செய்ய முடியாது. அதான் அவன்கிட்ட அன்னை தெரேசா கேட்கின்ற பொழுது, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்னால் இந்த நோயாளியை தொட முடியாது, எப்படி உங்களால் தொட முடியும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அன்னை தெரேசாள் சொன்னது அதே தான். நீ கோடிக்கணக்காய் பணம் கொடுத்தாலும் என்னால் இந்த பணியை செய்ய முடியாதுமாக, என்னிலே என் இயேசு இருப்பதால், அந்த மனிதனில் இயேசுவை காண்பதால் நான் இந்த பணியை செய்ய என்று சொல்லி. இதுதான் உண்மையான வழிபாடு. இந்த காலை கல்வாரி வழி நான் பங்கெடுக்கின்ற ஆற்றல் இந்த நாள் முழுதும் என்னை உந்தி தள்ளணும், என்னை செயல்படுத்தணும், நான் இருக்கிற இடத்துல இயேசுவை பிரதிபலிக்கணும். அப்போ இந்த வழிபாடு உதட்டால் அல்ல, உள்ளத்தால் ஆண்டவரோடு இணைகின்றதாக இருக்க வேண்டும். அப்போ அந்த சக்தியை கேட்போம். இந்த சக்தியை நாம் பெற்றுக்கொண்டோம் எனில் தாவீது சொன்னதை போல, பவுலுடைய சொன்னதை போல, என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என் தேவன் எனக்கு துணையாக இருக்கின்றார், என் கடவுள் என் சார்பாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார், அனைத்திலும் என் தேவன் என்னை தாங்குவார். இந்த உறுதி நமக்கு கிடைக்கும். இந்த ஆற்றலுக்காக, இந்த அருளுக்காக ஜெபிப்போம். இந்த காணிக்கை வழிபாட்டின் பொழுது உதடுகளால் அல்ல, உள்ளத்தால் ஆண்டவரை சந்திப்போம். இறை ஆசி பெற்ற மக்களாயிருப்போம்.
அன்பு சகோதரமே, நாம் அனைவராக ஒப்புக் கொடுக்கிற காலை திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, கன்னிகையான புனித கொலாஸ்திகாவில் விளங்கிய உமது வியத்தகு படைப்புகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை நாங்கள் பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய வேறு பலன்கள் உமக்கு உந்ததாயிருந்ததை போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியம் உமக்கு ஏற்புடையதாய் மாற்றப்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களிலே உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதர்களை தொடக்கத்திலிருந்து புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வான்தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே இருதயம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கையை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்ததை விட்டு தம்முடைய அன்பு சிறுகளுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம்முடைய நண்பர்களாகிய சிலர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்து இறப்பு உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை உம்முடைய தூய ஆவிதாமை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திருவை அன்பிலை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கினில் வேதனை அனுபவித்து உமது அருமையின் இரக்கத்துக்கு எங்கிக் கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் ஒவ்வொன்றின் மீதும் இரக்கமாயிரும். அன்பின் தெய்வமே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதம் மிகுந்த நாளில் உம்முடைய திருவடி நம்பிக்கையோடு நாடி வந்து முன்னால் முழந்தால் வடியிட்டு
தன் உள்ளத்தின் தேவைகளையும் தன் வாழ்வின் நிலைகளையும் கரங்களை ஒப்புக் கொடுத்து உம்முடைய அருளுக்காக உம்முடைய ஆசிரியருக்காக வேண்டி மன்றாடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் இந்த கல்வாரி வழியின் ஆற்றல் முழுமையாய் நிறைவாய் கடந்து போவதாக. இவர்கள் தங்களையே வழிபொருளாக மாற்றுமக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவருடைய உடலிலும் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான ஜெப தேவைகளும் உம்மால் தொடப்பட்டதாக மாற்றப்படுவனவாக. இந்த நாளிலே இவர்கள் இந்த ஆலயத்திலிருந்து உம்மோடு இணைந்து உம்முடைய அருளை பெற்றுக்கொண்டு துவங்குகின்ற ஒவ்வொரு காரியங்களையும், இவர்கள் செல்கின்ற இடங்கள், செய்கின்ற காரியங்கள், சந்திக்கின்ற மனிதர்கள், எல்லா சூழ்நிலைகளையும் இந்த நாளிலே இவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பீராக. மீண்டும் உடைய திருவடியில் உடைய பாதத்தில் வந்து அமரும் வரைக்கும் இவருடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் வாழ்விற்கும் குடும்பத்திற்கும் நீரே பாதுகாக்கும் அரணாயிருந்து இவர்களை காத்துக் கொள்வீராக. இவ்வுள்ளத்தில் இருக்கின்ற வேதனைகள், மன கஷ்டங்கள், சங்கடங்கள் அனைத்தையும் நீர் எடுத்து போட்டு உம்முடைய ஆறுதலால் இவர்கள் நிறைவுள்ள மக்களாய் மாற்றிடுவீராக. இந்த நேரத்தில் இவர்கள் ஜெபிக்கின்ற மனிதர்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் வார்த்தை பாட்டு நாட்களையும் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரை நினைவுர்ந்து அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித தோமையார், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித ஸ்கோலாஸ்டிகா மற்றும் உலகிலும் கோந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் கொடுத்து இந்த நாள் இறைவனை மகிமைப்படுத்துகின்ற இறை ஆசிரியர் பெற்றுக்கொள்ள நாளாய் அமைந்திட அருள் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவோடு அருளுமை பார்த்து மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட நாள் முழுவதும் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களா எந்தவித கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தரும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப இந்த நாளுக்கும் எங்கள் வாழ்வுக்கு தேவையான சமாதானத்தை உமது கொடையாக கொடுத்தல் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நாம் நம்பி வந்திருக்கின்ற கடவுள், தன் வல்லமை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றவர். இவரோடு இணைந்து இந்த நாள் முழுவதும் அருள் பெற்ற மக்களாய் வாழ இருக்கிற நாம் பேறு பெற்றவரே. ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் உடல் ரத்தம் நம்மில் தங்கி நம் ஆசீர்வதித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக.
உள்ளத்திலிருந்து வந்திருக்கிற ஆண்டவருக்கு அமைதியாக நன்றி செலுத்துவோம். தாய்மரியின் துணையோடு இணைந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்கு இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பாடல் 103:5. ஆண்டவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் இளமை கழுகு இளமையென புதிதாய் பொலிவுறும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு நம்முள் எழுந்திருப்பதை உணர்ந்து கொண்டு, தெய்வமே, உம்மை தேடி வந்த என்னை உம்முடைய அருளால் நிறைக்க வார்த்தையின் வடிவிலும் நற்கனுடைய உள்ளத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கின்றீர். நன்றி இயேசுவே. என்னுடைய அகம்புறம் அனைத்தையும் ஆஸ்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி தெய்வமே. இதோ உம்மோடு இணைந்த இந்த நாளிலே நான் அடியெடுத்து வைக்கின்றேன். உம் சத்தத்தின்படி என்னை வழி நடத்தும். உன் கிருபை நிலை என்னை காத்துக்கொள்ளும். உம்முடைய ஆசிரால் நாங்கள் நிறைந்திருக்கிற மக்களாய் வாழச் செய்தருள்வீராக. உம்முடைய பிள்ளைகள் இந்த நாள் முழுதும் உம்முடைய அன்பில் மகிழ்ந்திருப்பார்களாக. இருக்கின்ற இடத்துல தன்னோடு இருக்கின்ற மக்களுக்கு உம்முடைய ஆசிரை பகிர்ந்து கொடுக்கின்ற வாய்க்கால்களாய் மாறுவார்களாக. இவருடைய தனிப்பட்ட வாழ்வில் உம்முடைய தெய்வீக கிருபை செயல்படுவதை மற்ற மக்கள் பார்த்து உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பல் நிறைவேறிற்று.